இவர்கள் வெல்வார்களா, இவர்கள் வெல்லவார்களா? இந்திய நாடாளுமன்றத்தில் போய் யார் பிரதமராவது? இவர்கள் பிரதமராகி காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் பிரதமராகி உங்களுக்கு என்ன ஆனது? என்ன ஆனது? திமுக 39 இடம் என்று போனது. யார் பிரதமர்? மோடி பிரதமர். என்ன செய்தார்கள்? ஒன்றுமில்லை. உங்கள் உரிமைக்காக ஒரு முறை குரல் எழுப்பி பேசியது உண்டா? நாங்கள் இத்தனை சொல்லுகிறோமே, மீத்தேன் ஈத்தேன் ஏன் இயற்கை எரிவாயுவை நம்ம எடுக்க முடியாது, மூடுவோம், ONGC எடுத்துட்டு போக சொல்லிட்டு ஆடு மாட்டு கழிவு, ஆடு மாடு வளர்ப்போம், மாடு வளர்ப்போம், ஆடு வளர்ப்போம், மாட்டு சாணம், ஆட்டு புழுக்கை, மக்கிய இழுதலை கழிவுகள், குப்பை மேடு, அதிலிருந்து எவ்வளவு வேணாலும் பயோகேஸ் தயாரிக்கலாம். நெய்வேலி பழுப்புக்கு நிலக்கரி மூடுவோம், மாற்று அந்த இடத்தில் இனிமேல் மீள்குடியேற்றம் செய்ய முடியாது. என்ன செய்யலாம்? முழுக்க சூரிய ஒளியில் மின் தகடு, காற்றாலை மின்சாரத்தை போடுவோம், எடுப்போம், எவ்வளவு வேணாலும் எடுப்போம். காற்றுக்கு கேடில்லை, நீருக்கு கேடில்லை, நிலத்துக்கு கேடில்லை, இயற்கைக்கு எந்த பாதிப்பும் இல்லை. என் பூமி தாய்க்கு, என் இயற்கை அன்னைக்கு எந்த நோயும் வராது. தாய்க்கு நோய் வந்தால் சேய்க்கு வரும். என் பூமி தாய்க்கு வந்தால் மனிதர்களுக்கு மட்டுமல்ல எல்லா உயிர்களுக்கும் வரும், எல்லா உயிர்களுக்கும் வரும். என் அன்பு தம்பி தங்கைகளே, அறிவார்ந்த தமிழ் சமூக பெருமக்களே, மீண்டும் மீண்டும் நாங்கள் பதிவு செய்கிறோம். நானும் என் தங்கை காளியம்மாவும் கையேந்தி நிற்பது உங்கள் வாக்கை கேட்டு அல்ல, வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை கேட்டு. இந்த கூட்டம் ஓட்டுக்காக நிற்கிற கூட்டம் அல்ல, நாங்கள் பிறந்த பெருமை மிக்க நாட்டுக்காக நிற்கிற கூட்டம். எங்களுக்கு தன்னலம் என்று உண்டு, அது என் இனத்தின் நலம்தான், அதுதான் எங்கள் தன்னலம். உரிமையை இழப்பது என்பது உயிரை இழப்பதற்கு ஒப்பானது. அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. இதுதான் நம்ம முன்னவர்கள் நமக்கு கற்பித்த கோட்பாடு, அவர்கள் முன்வைத்து போராடிய கோட்பாடு, தத்துவம் இதுதான். உயிரை இழக்கலாம், ஆனால் உரிமையை இழக்கக்கூடாது. சீமான் தன் உயிரை இழப்பது என்பது தனிப்பட்ட ஒருவரின் இழப்பு, என் குடும்பத்திற்கான இழப்பு, அவ்வளவுதான். ஆனால் என் உரிமையை இழப்பது என்பது நாங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழ் தேசியத்திற்கான இழப்பு. காவிரியில் நதிநீர் உரிமையை இழப்பது என்பது தஞ்சை காவிரி படுகையில் வாழ்கிற வேளாண்குடி மக்களுக்கான இழப்பு அல்ல, ஒட்டுமொத்த தமிழ் தேசிய மக்களின் உரிமை இழப்பு. பாதி மாவட்டங்கள் காவிரி கூட்டு குடிநீரை நம்பித்தான் இருக்கிறது. நான் பிறந்த சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம் சேர்த்துத்தான். அந்த உரிமையை இழக்க வைத்தது யார்? 450 TMC தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. இப்ப 150 TMCக்கு மன்றாட வேண்டி இருக்கிறது. காரணம் என்ன? இந்த கட்சி ஆட்சிகள் தான். தண்ணியை தர மறுப்பது யார்? காங்கிரஸ். தண்ணியை கேட்டு தண்ணியை கொடுக்க மறுப்பது யார்? பாரதிய ஜனதா. மேகதாதுவில் அணை கட்டியவே தீர்வேன், காங்கிரஸ். கட்டியே தீர வேண்டும், பாரதிய ஜனதா. என் உரிமையை பறித்துக் கொள்பவனுக்கு, என் உரிமையை தர மறுப்பவனுக்கு எதற்கு என் ஓட்டு என்கிற கேட்கிற நாள் இதுதான். அதை கவனமா வச்சுக்க. உன் உரிமைக்கு எதிராக இருப்பவனுக்கு, உன் உணர்வுக்கு எதிராக இருப்பவனுக்கு, உன் உயிர்க்கிறதாக இருப்பவனுக்கு நீ வாக்களித்தாய் என்றால் நீ மான தமிழ் மகனாய் என்பதை நீ சிந்தித்து பார்த்துக்கணும். காவிரி நதிநீர் உரிமை பறிபோனது, கச்சத்தீவு உரிமை பறிபோனது. எடுத்து கொடுத்தது யார்? இதே காங்கிரஸ். அந்த உரிமையை பறிகொடுத்தது யார்? காங்கிரஸ். பறிகொடுக்கும் போது பதவியில் இருந்தது யார்? திமுக. ரெண்டும் என்ன? கூட்டு. வேண்டியது என்ன? உன் ஓட்டு. நீ அதை போட்டு மானம்ங்கிறது தமிழனுக்கு இப்போ வார்த்தையில் தான் இருக்கு, வாழ்க்கையில் இல்லை. முன்பு மானத்துக்காக உயிரை விட்டான், மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனத்தின் கூட்டம் இது. ஆனால் இன்னைக்கு உரிமை பறிபோவது என்பது கூட தெரியாமல், அதை பறித்தவன் யார் என்பதும் தெரியாமல், அவனுக்கே வலிமையை கொடுத்து கொண்டிருப்பது. ஆடு அறுக்கிறவனே நம்பும். அது மாதிரி
நமக்கு எவன் துன்ப துயரத்தை தருகிறானோ, அநீதி இழைக்கிறானோ, அவனுக்கே மறுபடியும் மறுபடியும் அதிகாரத்தை கொடுப்பது என்பது மிகப்பெரிய கொடுமையாகிவிடும், ஏமாற்றாகிவிடும்.